வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பித்து தருவாராக. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம சிந்திக்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு அமைதி. சாமிஜி சொல்றாங்க, நீண்ட நெடுங்காலமாகவே நாம பல பிறவிகளை எடுத்து இதே நிலையில உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே தான் வாழ்ந்து பழகியிருக்கோம். இப்படியே இருக்கிற வரையில மனிதனானவன் மனித தன்மையோ தெய்வத்தன்மையோ அடைய முடியாது. அதுக்கு மனது அமைதி நிலைக்கு வரணும், சிந்தனை உயரணும், நுண்மை பெறணும், உண்மை உணர்வு வேண்டும். அப்பதான் மனிதனாக வாழவும் மகிழ்ச்சி, இன்பம் இதையெல்லாம் கிட்டுகிறக்கூடிய நிலைமையும் அவனுக்கு உண்டாகும். இந்த குறிக்கோளை கொண்டுதான் நம்ம பயிற்சிகள் எல்லாமே மன உலக வேலையில கொடுத்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. உயிர் துகள்களோட இந்த சுழற்சி நம்ம உடம்புல எப்பவும் நடந்து கொண்டே இருக்கு. அதனுடைய சுழற்சி அதிகரிக்க அதிகரிக்க அது தொடர்ந்து உடல் முழுவதும் இருக்கக்கூடிய இரத்த வேகம், இன்னும் செல்களோட இயக்கம் இதுல எல்லாம் பரவி இயக்க வேகம் வேறுபட்டுக்கிட்டு இருக்கு. வேகம் அப்படிங்கிறது 3. ஒன்று மனவேகம், அடுத்தது உயிர் வேகம், மூன்றாவது உடல் வேகம். இது எல்லாம் ஒரே நிலையில உயருமா அப்படின்னா அதுதான் இல்லை. மனவேகம் 1000 மடங்கு உயர்ந்துரும், உயிர் வேகம் 100 மடங்கு உயரும். ஆனா உடல் வேகம் 10 மடங்கு தான் உயருது அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாமே ஒன்றாக இருந்தது போய் இப்ப 1000, 100, 10 அப்படின்னு ஆயிடுச்சு. இங்கதான் உடலோட உயிர், உயிரோடு மனம் இந்த ஒத்துழைப்பு தன்மை இல்லாம தனித்தனியா வேறுபடுது. இந்த பின்னணியில தான் உடல்ல நோய்கள் வர்றது, எண்ணங்கள் தாறுமாறா ஆகி தவறான செயல்களை செய்யக்கூடிய அளவுக்கு துணிவு வர்றது, அந்த மாதிரியான பதிவுகள் ஏற்படுறது, மீண்டும் மீண்டும் அந்த நிலைக்கே கொண்டு போறது, இது எல்லாமே அந்த நிலையில தான் நடக்குது. அப்ப என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மனவேகம் ரொம்ப அதிகமா எல்லாத்தோட இருக்கிறது ஒரு காரணமா சொல்றாங்க. அப்ப இந்த நிலையிலேருந்து விடுபடணுமே, அதுக்கு சாமிஜி நம்மளுக்கு நிறைய தவமுறைகளும் கொடுத்துருக்காங்க. தவத்தின் மூலம்தான் இதை நம்ம சாதிக்கவே முடியும். ஒரு 10 நிமிஷம் தவம் செஞ்சோமானா தொடக்கத்துல அரை நிமிடம் மன நிலைச்சு இருக்கு அப்படின்னா கூட அதுவே லாபம்தான். போக போக 1 நிமிஷம் கிடைக்கும், அது கூட லாபம்தான். அது மாத்திரம் இல்லாம நாம உயிர் சக்தி மேல மனதை நிலைக்க வச்சு தவம் செய்யும் போது பீட்டா வேவ் அப்படிங்கிற நிலையில இருந்து ஆல்பா வேவ்ங்கிற நிலைக்கு மனசு வந்துடுது. அதைத்தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு யோகம் நமக்கு. அதனால நாம உட்கார்ந்து அமைதியா தவம் செய்யற போதே நாம திருத்திக்கிறதுக்கு, நாம வலுப்படுத்திக் கொள்றதுக்கு, நம்முடைய மனதை தெளிவுபடுத்திக் கொள்றதுக்கு, உரப்படுத்திக் கொள்றதுக்கு, இதுவரையில செஞ்ச தவறுகள்லாம் திருத்திக்கிட்டு நாம நல்ல மனிதர்களா வாழ்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தவம் நமக்கு எந்த அளவுல உதவி பண்ணுது அப்படின்னா, மனதை அலைச்சூழல் குறைச்சு அமைதிப்படுத்துற காரணத்தினாலதான் இது எல்லாமே நடக்குது. மனம் அமைதி பெற என்ன செய்யணும் அப்படின்னு பிரபல எழுத்தாளர் திரு குஷ்வந்த் சிங் அவங்க சொல்றாங்க, மனதை அதன் போக்குல விடுங்க. கழுத போல ஊர் மேய்ஞ்சிட்டு சாப்பாட்டுக்காக வந்து அமைதியா வீட்டுக்கு வந்துடும். அத அடக்க நினைச்சா மிரண்டு தெரு தெருவா தான் அலையும். காலையில இப்ப நம்ம நேரமே போகணும், அதனால இப்ப படுக்கையில சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னு நாம நினைச்சு படுத்தா தூக்கம் வராது. சீக்கிரம் தூங்கணும் சீக்கிரம் தூங்கணும்னு அது மனசு உறுத்தி கொண்டே இருக்கும். அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு அப்படின்னு. எல்லா சங்கடங்களையும் அவமானங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து ஒன்றும் தோணாம கடைசியில அதுவே அமைதியாயிடுமா.
அத ஒருபோதும் நம்ம கட்ட நினைக்கக்கூடாது அப்படின்னு எழுத்தாளர் சொல்றார். இப்போ சாமிஜி இத பத்தி நமக்கு நெறைய இடங்கள்ல அந்த மன அமைதி பெறுவதற்கு சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னால ஒரு சிறு கதை ஒண்ணு. ஜென் மாஸ்டர் ஒருத்தரு ஊர் ஊரா போயி போதனை செய்றாரு. அப்ப மக்கள் என்ன உணவு தராங்களோ அத சாப்பிடுறாரு. என்னைக்காவது சாப்பிட ஒண்ணும் கிடைக்கலன்னா பட்னியாவே படுத்துருவாரு. ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரரு அவர பார்க்க வராரு. "ஐயா உங்கள மாரி பெரிய ஞானி ஏன் இப்படி நாடோடி மாதிரி அலையணும்?" அப்படின்னு சொல்றாரு. "உங்களுக்கு நான் ஒரு பிரமாதமான ஆசிரமம் அமைச்சு தரேன். நீங்க அங்கேயே தங்கியிருந்து உங்களோட தியானங்கள தொடரலாம். நாடு முழுசும் இருந்து மக்கள் உங்கள தேடி வந்து பாடம் கத்துக்குவாங்க அப்படின்னு நீங்க என்ன சொல்றீங்கன்னு?" கேட்கிறாரு. அதுக்கு ஜென் மாஸ்டர் சொல்றாரு, "அது எனக்கு சரிப்பட்டு வராது. மன்னிச்சிருங்க" அப்படின்னு. "ஏன் ஐயா அப்படி சொல்றீங்க? நான் கேட்டதுல ஏதாவது தவறு இருக்கா? இதன் மூலமா உங்களுடைய புகழ் நாடு முழுவதும் பரவணும்னு தானே நான் நினைக்கிறேன்" அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த ஜென் மாஸ்டர் சொல்றாரு, "உங்க எண்ணத்துல தவறு இல்ல. ஒரு ஊதுபத்திய ஏத்தி வச்சா அந்த அறை முழுவதும் நறுமணம் கமழுது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஊதுபத்தியே காணாம போயிருது. அப்படி சுயத்தை இழந்து புகழ் பரப்புவதால பரப்புறவங்களுக்கு என்ன லாபம் இருக்க முடியும்? இந்த பணம், புகழ், பதவி, மரியாதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்திய நக்கி தேன் குடிப்பது போல. அந்த ருசிக்கு ஆசைப்பட்டோம்னா நாக்கு போயிரும். அதனால எனக்கு இந்த இது வேண்டாம்" அப்படின்னு அவரு மறுத்துடுறாரு. ஆனா இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறத பார்த்தோம்னா இந்த அற்ப விஷயங்களுக்காகத்தான், அந்த பணம், புகழ், பதவி, மரியாதைங்கிற அந்த அற்ப விஷயங்களுக்காகத்தான் இருக்கிற மன அமைதியவும் கெடுத்துக்கிட்டே வர்றாங்க மக்கள். அதனாலதான் சாமிஜி வந்து சொன்னாங்க, முதல்ல தனி மனிதன் அமைதி பெறணும் அப்படின்னு. இப்ப சாமிஜி நிறைய அதுல வந்து தனி மனிதன் அமைதியின் மூலமாகவே உலக அமைதி வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. நம்ம எல்லாத்துக்குமே அது தெரியும். தனி மனித அமைதி, அப்புறம் ஒரு தனி மனிதன் அமைதியானா அந்த குடும்பம் அமைதியா இருக்கும். அந்த ஒரு ஒரு குடும்பமும் அமைதியா இருக்கும்போது அந்த தெரு, அந்த ஊரே அமைதியா இருக்கும். அப்படி ஒவ்வொரு ஊரும் அமைதியா இருக்கும்போது அந்த நாடு, அப்படியே அது உலக அளவுல அத்தனை நாடும் அமைதியானதுன்னா உலகமே அமைதியா இருக்கும். அப்படிங்கிற வரைக்கும் அத சாமிஜி கொண்டு போனாங்க. இன்னைக்கு 2 நாடுகளுக்கு இடையில அந்த எல்லையில ஏற்படக்கூடிய அந்த அமைதி குலைந்ததுனால தான் எல்லா இடங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, போரும், மக்களுடைய ஓலமும், குழந்தைகள் கூட உணவு இல்லாம அ அப்படியே உயிர் விடக்கூடிய அளவுக்கு நம்ம நெறையா காட்சிகள பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்காகத்தான் சாமிஜி நமக்கு உலக அமைதி அப்படிங்கிற ஒண்ண அப்பவே வந்து அவங்க குடுத்தாங்க. ஏன்னா சாமிஜி உலக போர்லாம் நடந்தபோது இருந்து பார்த்து, அந்த கஷ்டத்த உணர்ந்து அவங்க வந்து இந்த சங்கத்தையே எப்படியாவது அந்த நிலைமைக்கு போக விடாம, உலகம் போக விடாம கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த சங்கத்த ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த தனி மனித அமைதி பத்தி சாமிஜி சொல்லும்போது, உடல்ல வலியோ, நோயோ, மனதுல குழப்பமோ அல்லது சிக்கலோ இருந்துச்சுனாலே தனி மனித அமைதி கெடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தனி மனித அமைதி மட்டும் இல்லாம, பொதுவாவே அமைதி அப்படின்னு பார்த்தோம்னா, சாமிஜி போராட்டமோ அல்லது சிக்கல்களோ இல்லாத நிலைதான் அமைதி அப்படின்னு சொல்றாங்க. அது இப்ப எங்கேயாவது இருக்கா? நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அப்போ அது கண்டிப்பா நமக்கு இப்ப தேவையான விஷயமா இருக்கு. அதே மாதிரி ஒரு நம்மள மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, உடலுக்கும் உயிருக்கும் இடையில உள்ள இனிமைய காத்தா அமைதி கிடைக்கும். அதை உணராம நம்ம நல்லா இருக்கக்கூடிய உடலையும் நம்ம நிறைய கெடுத்துக்கிறோம். அதே மாதிரி குடும்பத்துக்கும் தனக்கும் இடையில இனிமை காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா தான் தனக்கும் சமுதாயத்துக்கும் இடையில உள்ள இனிமைய காக்கணும். அப்போ எல்லா சிக்கல்களும் போராட்டங்களும் எங்கே இருந்து வருது அப்படின்னா, அது ஏதோ வானத்துல இருந்து குதிச்சிடல. எல்லாமே நம்ம மனிதர்களால உருவாக்கப்பட்டதுதான். அதனாலதான் நம்ம அமைதியை நாம தான் கொண்டு வரணும். அப்ப அதை எப்படி கொண்டு வரணும்னா தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி, அதாவது உலக அமைதி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த தனி மனித அமைதியில தான் உடல் வலியோ, நோயோ, மனதில் குழப்பமோ, சிக்கலோ இருந்தா நம்மளுடைய அமைதி கெடும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானே அது? அப்ப நம்ம உடல்ல ஒரு வலி இருக்குது, ஒரு துன்பம் இருக்குது, ஒரு நோய் வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம மனசுல ஒரு குழப்பம் வந்துருச்சு அப்படின்னாலே, நம்ம அதையே நினைச்சு நினைச்சு நம்முடைய அன்றாட வாழ்க்கை கண்டிப்பா பாதிக்கப்படுது.
இத தடுக்கிறதுக்கு நாம என்ன பண்ணிக்கலாம்? அப்ப வந்துருச்சு தனி மனித அமைதியின்மை வந்துருச்சு. பக்கத்துல எல்லாரோடையும் பிரச்சனை, குடும்பத்துல எல்லாரோடையும் பிரச்சனை அப்ப வந்துருச்சு. அப்ப அத நம்ம எப்படியெல்லாம் சரிப்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப உடற்பயிற்சி செய்யணும். நமக்கு முதலாவது நம்ம உடலை பாதுகாத்துக் கொள்றதுக்கு நல்ல பொருந்தக்கூடிய உணவ உண்ணணும், நல்ல செயல்கள் செய்யணும், நல்ல ஓய்வு தேவையான அளவுக்கு நாம எடுத்துக்கொள்ளணும். அதே நேரம் நம்முடைய மனதை நாம அமைதியாக வைத்துக் கொள்ளணுமானா, தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகள செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம தனி மனிதன் ஒரு வீட்ல அமைதியா ஆயிட்டோம் அப்படின்னா, அந்த குடும்பமே அமைதியா இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த குடும்பத்திற்கு ஏற்றவாறு நாம அத அமைதியா கொண்டு போறதுக்கு நம்மளால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்யணும். முதலாவது சாமிஜி சொல்றாங்க, தேவை, அளவு, தன்மை, காலம்ங்கிற ஒரு 4 காரணத்தினால ஏற்படக்கூடிய பிணக்கு தான் ஒரு குடும்பத்துல நிறைய பிரச்சனைய உண்டாக்குது. அப்ப அந்த குடும்பத்தினுடைய அமைதி கெட்டுப் போகுது அப்படின்னு நமக்கு ரொம்ப அருமையா விளக்கியிருப்பாங்க. ஒரு வீட்ல அம்மா வந்து குக்கர் கேட்பாங்க, பையன் வந்து சைக்கிள் கேட்பான். அப்ப எத வாங்குறதுங்கிற குழப்பம் வரும். இந்த மாதிரிலாம் நமக்கு அதுல நிறையா கதைகள், முறைகள் சாமிஜி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த தேவை, அளவு, தன்மை, காலம்ங்கிற இடத்துல நாம அந்த பிணக்கு எழாம பாதுகாத்தோம்னா, நம்ம குடும்பம் அமைதியா இருக்கும். அப்ப இந்த 4 காரணத்தினால ஏற்படக்கூடிய பிணக்க நாம எப்படி சரிப்படுத்தணுமா அப்படின்னா, பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம்ங்கிற 3 தன்மைகளை கொண்டு நாம அத சரிப்படுத்திக் கொள்ள முடியும். அதே மாதிரி அந்த குடும்பம் அமைதியா இருக்கணும் அப்படின்னா, குறை சொல்லுதல், மற்றவங்கள வந்து கட்டுப்படுத்துறது, மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கிறது, இந்த 3 இருந்துச்சுனாலே குடும்பத்துல அமைதி குலைஞ்சிரும். அப்ப இந்த 3ஐயும் நம்ம தவிர்த்தோமானா நம்ம குடும்பம் அமைதியா இருக்கும். குடும்ப அன்பர்களிடையில பரஸ்பர ஒத்துமை, அன்பு, நம்பிக்கை இதெல்லாம் வந்துருச்சுனாலே அந்த குடும்பம் ஒரு கோவிலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப தனி மனிதன் அமைதி அடைஞ்சிட்டான், குடும்பங்கள் அமைதி அடைஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த உலக அமைதி வேணும் இல்லையா? அதுக்காக ஒவ்வொரு குடிமகனும் வாழ்க்கைய மதிச்சு, அறநெறிய பின்பற்றி வாழணும். ஒவ்வொரு உலக குடிமகனாகவும் சுத்த வெளியின் பேரறிவு தான் மாறி வந்திருக்கு. அப்போ போர் நம்மளுக்கு தேவைதானா? பக்கத்து நாட்டுல போய் நம்ம ஒரு போர் புரியிறோம், நிறைய உயிர் கொலை பண்றோம் அப்படின்னா, அவங்களும் இறைநிலையோட தன்மையோட வந்தவங்க தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுன்னா, நம்ம அந்த போரை எதிர்பார்க்க மாட்டோம், தவிர்ப்போம். இப்போ அதுக்காகத்தான் போர் சட்ட விரோதம்னு சொல்லணும், போரை ஒழிக்கணும் அப்படின்னு உலக அமைதிக்காகவும் சாமிஜி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த தனி மனிதன் அமைதியில இருந்துதான் உலக அமைதி வரைக்கும் விரியணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அந்த மனதை நாம எப்படி கையாள்வது, அந்த மனதை நாம எப்படித்தான் அமைதிப்படுத்துவது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு வந்து நிறைய வேலை, அவனுக்கு ரொம்ப அதிகமான வேலையை பார்க்குறான். எப்பவுமே டென்ஷன்ல இருக்கிறான். மன அமைதியே போச்சு. இன்னும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான், மன அமைதியே போச்சு. அப்போ ஒரு நாள் அவன் கடவுள்கிட்ட போறான். கடவுள்கிட்ட போய், எனக்கு ரொம்ப வேலை அதிகமா இருக்கு, என்னால அந்த டென்ஷன்ல என்னால மன அமைதியே இல்லாம இருக்கேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்குறான். அப்ப கடவுள் வந்து அவனுக்கு ஒரு பூதத்தை கொடுக்குறாரு. நான் அந்த ஒரு பூதத்தை உனக்கு தரேன், நீ எவ்வளவு வேலை கொடுத்தாலும் இந்த பூதம் செய்யும். ஆனா வேலை இல்லைன்னு சொல்லிட்டு மட்டும் அதை சும்மா விட்டுறாத, அது சும்மாவே இருக்காது, உன்னையே சாப்பிட்டுரும் எந்த வேலையும் இல்லைன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரவாயில்லையான்னு கேட்குறாரு. ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றான். வீட்டுக்கு கூட்டு வந்த உடனே வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம், அவனோட ஆபீஸ் வேலை எல்லாமே செய்ய சொல்றான். அது ஒரு செகண்ட்ல செஞ்சு முடிச்சிருது. நம்ம பட்டணத்தில் பூதம் படம் பார்த்தோம் இல்லையா, பழைய காலத்து படம், அதே மாதிரி எல்லா வேலையும் ஒரு செகண்ட்ல செஞ்சு முடிச்சிருது. சரி, அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஆரம்பத்துல. அப்ப ரொம்ப நாளா பெண்டிங் இருக்கிற வேலையெல்லாம் கொடுக்குறான், எல்லா வேலையும் செஞ்சிருது. அதுவும் முடிஞ்சிருது. இப்ப அவன்கிட்ட எந்த வேலையுமே இல்லை, எல்லா வேலையும் அது செஞ்சு முடிச்சிருது கொஞ்ச நேரத்திலேயே. அப்ப இதுக்கு என்ன வேலை குடுக்குறது? ஐயோ தெரியலையே! ஆனா எந்த வேலையும் குடுக்கலன்னா, உன்னையவே அது சாப்பிட்டுரும் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டாரே அப்படின்னு பயந்துட்டு கடவுள்ட்டயே திருப்பி போறான். சாமி, நீங்க அத பூதத்த குடுத்தீங்க. ஆனா அது என்னையே சாப்பிட்டுரும் போல. எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்கிறான். அப்ப கடவுள் வந்து, சரி உனக்கு ஒரு ஒரு வீட்ல நீ ஒரு சறுக்கு மரம் வச்சுக்கோ. வேலை இல்லாத நேரத்துல இதுல ஏறி ஏறி இறங்குன்னு சொல்லு. அது அந்த வேலையவே செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு.
எப்போ எப்போ உனக்கு வேலை இருக்கோ அப்பெல்லாம் கூப்பிட்டு வேலை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அட இது பரவாயில்லையே, நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு திருப்பியும் வந்துடுறான். ஒரு சறுக்கு மரத்தை வச்சிடுறான். வீட்டுல அவனுக்கு என்னென்ன வேலை வீட்டுல அலுவலகத்துல இருக்கோ அந்த வேலையெல்லாம் அந்த பூதத்தை வச்சு வாங்கிக்கிறான். அது முடிச்ச உடனே சறுக்கு மரத்துல ஏறி இறங்குன்னு அந்த வேலையை கொடுத்துட்றான். அப்ப அது அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த பூதம் தான் நம்முடைய மனமா. நம்முடைய மனதை நமக்கு தேவையான போது மட்டும் சிந்திக்கிறதுக்கு பயன்படுத்தணும். மற்ற நேரங்கள்ல மேலே ஏறி இறங்கும் நம்முடைய மூச்சு காத்தையே நம்ம வைக்கணும். இதுதான் ஓர்மை, கூர்மை, நேர்மை அப்படின்னு நாம கற்றுக்கொண்ட தவம். தவம் தான் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரே வழி. 14 to 40 வரை உள்ள பீட்டால இருந்து 8 to 13 வரைக்கும் உள்ள ஆல்பா அலைக்கு நம்ம செல்லும் போதுதான் உணர்ச்சி வசப்படாம மனசு அமைதி அடையுது. அப்ப இத தினசரி பழக்கமா நம்ம ஆக்கும்போது ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெறுவான். இதைத்தானே சமுதாய அமைதி உலக அமைதியாவே மாறும் அப்படின்னு சாமிஜி சொல்லியிருக்காங்க. நாம என்ன செய்யறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அமைதியை தொலைக்கிறோம். டெய்லி வீட்டுல காலையில எழுந்திரிச்சு காஃபி போடுறதுல ஆரம்பிச்சு ஒன்னொன்னும் பிரச்சனை தான். குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதாகட்டும், கணவரை ஆபீஸ்க்கு அனுப்புறதாகட்டும், இப்ப நம்மளும் கிளம்பி எல்லாருமே ஆபீஸ் போக ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த அன்றாட வேலைகளை கவனிச்சு போயிட்டு வர்றதுக்கே பாத்தீங்கன்னா உண்மையிலே இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன், இப்ப இருக்கக்கூடியவங்க எல்லாமே ரொம்ப ஒரு டென்ஷன்ல தான் இருக்காங்க. ஏன்னா முன்னாடி காலங்கள்ல வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு பெரிய கூட்டு குடும்பமா இருந்தது. அதுல குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. பெண்கள் எல்லாம் பெரும்பாலும் வீட்டுல இருந்தாங்க. ஆண்கள் வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வந்தாங்க. இப்ப கிராமங்களா இருந்ததுன்னா பெண்களும் வயலுக்கோ இந்த மாதிரியான வேலைகளுக்கு போனாங்க. இப்ப நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஷேர் பண்ணிக்க முடிஞ்சது. ஆனா இப்ப உள்ள சூழ்நிலையில கணவன் மனைவி 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு 2 குழந்தை இருக்கு அல்லது ஒரு குழந்தை இருக்கு. அதை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க ரெடியாகி 2 பேரும் ஆபீஸ் போய் சாயந்தரம் வந்து திருப்பி அந்த குழந்தைய அவங்களே கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒரு டென்ஷனான சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இருக்கு. இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு போய் கூட பேர பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒர்க்லோடு எல்லாருக்குமே கூடிருச்சு. அப்ப அது காரணமா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நமக்கு டென்ஷன் ஆகுது. அமைதி அப்படிங்கிறதே இல்லாம கூட போயிடும். விவேகானந்தர் ஒரு தடவை கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்த போது அவரை பிடிக்காத ஒரு பேராசிரியரும் அங்க இருந்தாராம். ஒரு தடவை கிட்ட கிட்ட உட்காந்து உணவு சாப்பிட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த போது அந்த பேராசிரியர் விவேகானந்தரை குறிச்சு சொன்னாராம், பன்னியும் பறவையும் ஒன்னாக முடியுமா அப்படின்னு கேட்டாராம். உடனே விவேகானந்தர் அமைதியா, கோபப்படாதீங்க, நான் பறந்து போயிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலையிலையும் இது போல அமைதியா இருக்க முடிஞ்சது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சுகமா இருக்கும். ஆனா அது நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா தான் அது நடக்கிறது ரொம்ப சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்கு. சாமிஜி சொல்றாங்க, இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் அப்படின்னு ஒரு 4 விதமான விஷயங்களை நமக்கு சொல்றாங்க. அதாவது துன்பம் இல்லாத நிலைதான் இன்பம். நம்ம உடம்புல இப்ப ஜீவகாந்த இருப்பு நல்லா இருக்கு, உடலுக்கு எந்த துன்பமும் இல்லை, அப்போ அதை நாம இன்பமா உணர ஆரம்பிப்போம். ஆனா இன்பம், அதே இன்பம் அளவும் முறையும் மீற மாற அது துன்பமா நம்மளுக்கு மாறுது. அப்போ எது இன்பமா இருந்ததோ அதுதான் துன்பமாவும் நம்மளுக்கு மாறுது. இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, இதுதான் அமைதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்குவோம், ஏற்றுக்கொள்ளும் திறன்னு சொல்றோம் இல்லையா, அது அமைதியா மாறுது. இந்த ரெண்டையுமே ஒன்னா பாவிக்கணும். இன்பமா இருந்தாலும் ஒரே மாதிரி எடுத்துக்கணும், துன்பமா இருந்தாலும் ஒரே மாதிரி எடுத்துக்கணும். இது அமைதி நிலை. இது கொஞ்சம் ஞானிகளுக்கு தவ முறைகள்ல நல்லா ஆழ்ந்து போனவங்களுக்கு தான் வரும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு அதை எப்படி இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா பாவிக்க முடியும்? மகிழ்ச்சி சொல்லிடுவாரு, அவர் எப்பவுமே இறைநிலையோட தொடர்போடையே இருந்தவர், அவர் அங்கேயே இருந்தவர், அவரால் அந்த மாதிரி பண்ண முடியும். ஆனா நம்மளால அப்படி முடியணும் அப்படின்னா அது கொஞ்சம் பயிற்சிகள்ல தான் நாம கொண்டு வர முடியும். அப்போ அந்த அமைதியின் மூலமா தான் நம்ம அடுத்ததா சொன்ன பேரின்பத்தை அடைய முடியும். அப்ப இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் எல்லாமே பாத்தீங்கன்னா
நம்மளுடைய ஒரு ஒரு மனநிலையை பொறுத்து மனநிலையினுடைய மாற்றங்கள் தான் அது எல்லாமே. அப்ப எப்படி நம்ம எல்லாத்தையும் அமைதியா எடுத்துக்கிறோமோ, அப்ப பேரின்பம் கிடைக்கும். நம்ம டென்ஷன் ஆக போறதில்ல. எல்லாத்துக்கும் இது இப்படி ஆயிருச்சே, அது அப்படி ஆயிருச்சுன்னு நினைக்க போறதில்ல. அப்ப அதுதான் பேரின்ப நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நிலையை அடையணும் அப்படின்னா, அதுக்கு தான் நாம தவம் இயற்றணும். மனச அமைதி நிலைக்கு கொண்டு வரும்போது மட்டும்தான் நம்முடைய 6வது அறிவு செயலுக்கு வரும். மனிதனுடைய மனம் இந்த 4 நிலைகள்ல தான் எப்பவுமே இயங்கிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதை நாம சரியான முறையில வச்சுக்கிறதுக்கு வேற நம்ம எதுவும் செய்யணுமா அப்படின்னா வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நம்மளுடைய மனவளக்கலை மன்றங்கள்லயே அதற்குண்டான அத்தனை பயிற்சி முறைகளையும் சாமிஜி கொடுத்துட்டாங்க. நம்ம தவ நிறைவுல கூட என்ன சொல்றோம், ஐயா இப்ப தவம் எடுத்தாங்க. தவ நிறைவுல என்ன சொன்னாங்க, அந்த அலைச்சூழல்லயே நம்ம இருக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க, நம்ம தவம் செய்த நிலையில அந்த ஃப்ரீக்குவென்சி குறையாம அந்த அலைச்சூழல்ல இருக்கும்போதே நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த நிலையில நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, உலகம் முழுவதும் எல்லாருமே தவம் பண்ணிட்டு அந்த தவ நிலையில ஆழ்ந்து இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய வாழ்த்துகள் எல்லாமே பலிதமாகும்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த நிலையில நாம வாழ்த்தக்கூடிய அத்தனை பேர் இப்ப இந்த இடத்துல ஒரு 50 பேர் சேர்ந்து நம்ம வாழ்த்துறோம்னாலே அது வான்காந்த களத்துல போய் கலக்கத்தானே செய்யுது. அப்ப சாமிஜி நினைச்ச அந்த உலக அமைதி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாருடைய அந்த வாழ்த்தும் ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா சாமிஜியோட இலக்கு உலக அமைதி தான். அவங்க கடைசி வரைக்கும் அவங்களுடைய உயிர் பிரியக்கூடிய நிலையில கூட அவங்க உலக அமைதி உலக அமைதி அப்படிங்கிற ஒண்ணை மட்டும்தான் சிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு சாமிஜி உலக அமைதிய நினைச்சாங்க. சாமிஜி சொல்றாங்க, இயற்கையில விளையக்கூடிய துன்பங்களை நம்ம குறைச்சிக்க முயலணும், இன்பங்களை பாதுகாக்கணும், செயற்கையாக துன்பங்களை ஏற்படுத்தி கொள்ளாமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் சாமிஜி உலகமே அமைதியா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல உலக சமாதான திட்டம் அப்படிங்கிறதையும் தோற்றுவிச்சாங்க. அந்த உலக சமாதான திட்டத்துல அவங்க ஒரு 5 விதமான விஷயங்கள் சொல்றாங்க. முதலாவது, மனித இன வாழ்வுக்கும் இயற்கைக்கும் ஒத்த முறையில அது இருக்கணுமா. அந்த உலக சமாதான திட்டம் அப்படிங்கிறது யார் வகுத்தாலும் சரி, அது மனித இன வாழ்வுக்கும் இயற்கைக்கும் ஒத்த முறையில இருக்கணும். முதல் பாயிண்ட். 2வது, மனித சமுதாயத்துக்கு பொதுவாக இருக்கணும். 3வது, சிரமம் இல்லாமல் பலனளிக்க கூடியதா இருக்கணும். ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த திட்டம் இருக்கணும். 4வது, தொடர்ந்து பலனளிக்கக்கூடியதா இருக்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு வேலை செய்யறோம், செஞ்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா அது பலன் கிடையாது. அது எப்பவுமே பலன் கொடுக்கணும்னா தொடர்ச்சியான பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான திட்டமா உலக சமாதான திட்டம் இருக்கணும். ஆனா பல நாட்களாக உடற்கருவியை இயக்கி பழக்கி கொண்ட பழக்கங்களையும் பற்றுதல்களையும் கொள்கைகளையும் உடனே மாற்றவோ விடவோ விட்டுவிட செய்யவோ எளிதில் முடியாது. அதனால படிப்படியா அவசியமான மாறுதல்களை ஏற்படுத்தணும். அதனாலதான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரக்கூடிய அளவுக்கு நான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சாமிஜி சொன்னாங்க. அப்போ தனிமனித அமைதியிலிருந்து உலக அமைதியா மலரக்கூடிய அளவுக்கு சாமிஜி முழு திட்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கு தவம் தான் முக்கியமான வழியா இருக்கும். சாமிஜி சொல்றாங்க தவத்துல, அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்திடுவீர், அகத்தவத்மோ உயிரினில் அறிவை ஒடுக்கும் பயிற்சி, அகத்தவத்தால் மேலும் உயிர் அம்மாகி மெய்ப்பொருளாம், அகத்தவத்தால் வீடுணர்ந்து அமைதி பெற்று இன்புறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமைதியை பெறத்தக்க அந்த அகத்தாய்வை நாம எல்லாரும் இதுல கத்துட்டு இருக்கோம். அதை நாம செய்து முதலாவது நம்ம வீட்டை நம்ம வளப்படுத்துவோம். அப்புறம் அது நாடு உலக அமைதி வரைக்கும் விரியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளம். சிறப்பான ஒரு சிந்தனைங்கம்மா. நல்ல ஒரு சிந்தனை. உடல் வேகம் மனசு மூணுக்கும் வேறு வேற வேகம் இருக்குது. ரெண்டுக்கும் சிங்க்ரைஸ் பண்ணி ஒரே வேகத்தில் இருந்தால் தான் நமக்கு ஒரு அமைதி உண்டாகும்
அப்படிங்கிற சிறப்பாக சொன்னீங்க. முக்கியமாக சொல்லும்போது மன அலைச்சூழலை குறைச்சிக்கிட்டா அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஒரு ஜன் கதை இடையில. அதுக்கப்புறம் தவிர்க்க வேண்டிய 4 பிணக்குகளை தவிர்த்துக்கணும். கடைபிடிக்க வேண்டிய 3 விஷயங்களாகிய சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்து, தியாகம் ஆகிய கடைப்பிடிச்சா குடும்பத்தில் அமைதி இருக்கும் அப்படிங்கிறது சிறப்பாக சொன்னீங்க. அந்த பூதம் கதை இது சிறப்பாக இருந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்ல அமைதி பெறுவதற்கு, உலக அமைதி பரவடியத்துக்கு குறிப்பாக சொல்றது வாழ்த்தின் மூலமா நம்ம உலக அமைதியை சாதிக்க முடியும் என்பதையும், நிறைவாக சொல்லக்கூடிய ஒரு அமைதி பெறுவதற்கு தவம் தான் சிறந்த வழி, அதன் மூலமா நம்ம எதையுமே சாதிக்க முடியும் என்பதை சிறப்பாக சொன்னீங்க. இத்தகைய மேன்மையான சிறப்பான சிந்தனை உரையை வழங்கிய கலைச்செல்வி அம்மா அவர்களை அனைவரும் தவ நிலை நின்று வாழ்த்து நிகழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6 மணிக்கு 6:25 மணிக்கு மாலையில் செய்யக்கூடிய காயக்கல்ப பயிற்சி முறைகள், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும்.